வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காராமணி இருக்குல்ல, தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மசியல் மாதிரி பண்ண போறோம் நாம. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குக்கர் பேன்ல வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பல்லு பூண்டு, எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. ஸோ சேர்த்துறேன். இது கூடவே ஒரு சின்ன சைஸ்ல ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி, மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், சாம்பார் பொடி கொஞ்சம் தேவையான அளவு. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தட்டைப்பயிறு வந்து ஊற வச்சு வச்சிருக்கோம், காராமணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருவோம். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்ல ஒரு 2-3 விசில் வரட்டும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு வாழைக்காய் கறி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருது. வாழைக்காய் கறி தான் பண்ண போகிறோம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயும் சேர்த்துருவோம். இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுருவோம், வாழைக்காய் வேகட்டும். இந்த பக்கம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2-3 விசிலுக்கு மேலே விட்டாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் வாழைக்காயும் வெந்துடுது. அதுக்கு காரம் சேர்த்துருவோம். பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பரட்டி விட்டுருவோம். அது பாட்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் காய் வந்து வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுது. ப்ரெஷர் நல்லா அடங்கிடுது. நம்ம பார்த்துடலாம். நல்லா மசிச்சு விட்டுருங்க. காராமணி மசியல் வந்து ரெடி ஆயிடுது. நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க, ஒன்றும் பாதியமா. இப்போ சேர்ந்தாப்புல இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து இழுப்பக்கரண்டியில எண்ணெய் விட்டுருக்கு, நம்ம தாளிக்க போறோம். அதுக்கு எடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளுடைய காராமணி மசியலும் ரெடி ஆயிடுது. வாழைக்காய் காரக்கறியும் ரெடி. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இந்த காராமணி மசியல் வந்து நல்ல சுடசாதத்துல நீங்க நெய்யை விட்டு பிரசனி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இனி காரக்கறி நல்லா இருக்கும். அதே மாதிரி அப்பளம், படாம், சிப்ஸ் எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.